ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன வவ்வல்ஸ் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ராஜ் ஐயப்பா, சின்னி ஜெயந்த், யூகி சேது, சம்யுக்தா இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறதுனால 5 ஷார்ட் பிலிம்ஸை சேர்த்து ஒரு படமா கொடுத்திருக்காங்க. அந்த டைரக்ட் பண்ணவங்க எல்லாமே ஹேமந்த் குமார், திலீப் குமார், சங்கீத், ஜெகன் அண்ட் சந்தோஷ் ரவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், லவ் அப்படிங்கிற ஒரு கோர் தீமை எடுத்து அது வேற வேற விதமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு டைரக்டர்ஸும். முதல் கதையில சின்ன ஜெயந்தோட ஒரு சொல்ல மறந்த லவ் பல வருடங்களுக்கு அப்புறம் அவர் சொல்ற மாதிரி ஒரு கதை. ரெண்டாவது கதையில லஸ்ட் அண்ட் கில், இந்த ரெண்டுத்தையுமே மையமா வச்சு எடுத்திருக்காங்க. அந்த ஹீரோ ஒவ்வொரு சினிமாவை பார்த்து அந்த சினிமா பாணியில கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு பொண்ணையும். அடுத்த கதையில ராஜையப்பா கல்யாணம் ஆகி குழந்தையோட செட்டில் ஆயிருக்காரு. அவர் ஒரு பைக் ரேசர் அப்படிங்கறதுனால இஷ்டத்துக்கு கண்ணாபிரான்னு ஓட்டுவாரு. அந்த டைம்ல அவருடைய எக்ஸ எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. அடுத்த கதை சம்யுக்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கேன்சர். இந்த சமயத்திலுமே ஒருத்தர் அவங்கள உயிருக்கு உயிரா லவ் பண்றாரு. இவங்க அந்த லவ் அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறதா அந்த கதை. அடுத்த கதையா பாக்குறது லவ்ல சந்தேகம், அதனால 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அப்படி ஒரு கதை. இது 5 கதையும் சேர்ந்ததுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இதை தனித்தனியா பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்காம என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்துலயும் சில பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கு. சின்ன ஜெயந்தோட ஸ்டோரியும் அதுல யூகி சேது பேசுற டயலாக்ஸுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சம்யுக்தாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ராஜ ஐயப்பாவோட கதையில வர சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பட் நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா எந்த கதையிலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரோ இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரோ எதுவுமே இல்ல. ரொம்ப பிளெயினா அப்படியே போகுது தவிர புதுசா எதுவுமே இல்ல. இந்த கடைசியில ஒரு படம் வரும் சந்தேகத்தை பேஸ் பண்ணி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருந்தது இந்த படம். மொத்தத்துல ஓவராலா சொல்லணும் அப்படின்னா 5 படத்துலயுமே எந்த படத்தையுமே நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க இந்த 5 படத்துல எந்த படத்தை வேணா ஸ்கிப் பண்ணலாம், இல்ல முடிஞ்சா நீங்க 5 படத்தையுமே ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா இதுல எல்லா படமுமே கொஞ்சம் பிலோ ஆவரேஜான படம் தான். இன்கேஸ் நீங்க இந்த படத்தை ஆஹா தமிழ் ஓடிடில பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.